அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவர் வீட்டை மீண்டும் கட்டியெழுப்ப திட்டம். திடீரென சபையில் கொந்தளித்த முக்கிய புள்ளி. வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். எதிர்க்கட்சியின் இனவாத கோஷத்திற்கு நிச்சயம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். முக்கிய வாக்குறுதியொன்றை வழங்கிய ஜனாதிபதி அனுர. கடற்புலிகளின் தலைவர் சூசையின் மனைவி கமாண்டோ மலித் லசந்தவிடம் தெரிவித்த பரபரப்பான தகவல்கள். தலைவரின் மனைவி மற்றும் சூசை தொடர்பிலும் வெளிப்படுத்தப்பட்ட உண்மை. நடந்தது என்ன? நாமலின் பெயரை சொன்னதும் திடீரென சபையில் எழுந்து நின்று கொந்தளித்த அர்ஜுனா. மஹிந்த ராஜபக்ச என்றால் உங்களுக்கு பயம். வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை. நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. நாட்டில் அடுத்ததாக சிக்கிய பெருந்தொகையான போதைப் பொருட்கள். வெளியான தலை சுற்ற வைக்கும் எண்ணிக்கை. விசாரணையில் கசிந்த தகவல்கள். யாழ்ப்பாணத்தில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட இளைஞர்கள். உடைமையில் வைத்திருந்த பெரும் ஆபத்தான பொருள். பரவலாக பாயும் விசாரணை. நேற்று நள்ளிரவிலிருந்து அதிகரித்த எரிவாயு சிலிண்டரின் விலை. வெளியான விலை நிலவரம். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் ஜனாதிபதி அனுரவின் அதிரடி உத்தரவு. இந்த நாட்களுக்கு பிறகுதான் சம்பளம் உயர்த்தப்படும். வெளியிடப்பட்ட தகவல். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் எந்த தடையும் இல்லை. உயர் நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறித்து கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்த வேளையில் அதற்கு பதிலளிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முயன்றதையடுத்து சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அவசர கால சட்டம் தொடர்பான விவாதத்தின் போது இடம்பெற்றுள்ளது. அந்த நேரத்தில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை நோக்கி சும்மா கத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு பதிலளித்த ராமநாதன் அர்ஜுனா, நாமல் பற்றி பேசும்போது எனக்கு கோபம் வருவதாக சிலர் கூறுகின்றனர். ஆனால் நாமலின் தந்தையின் பெயரை சொன்னாலே அரசாங்கத்தில் உள்ள சிலர் சிறுநீர் கழிப்பார்கள் என்பது எனக்கு தெரியும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க செல்லும் போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் செருப்புகளை கழற்றி வைத்து சென்றதாகவும் அவ்வாறு செய்ய உங்களுக்கு வெட்கமாக இருக்கவில்லையா எனவும் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கருத்துக்களை அடுத்து நாடாளுமன்ற சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கு பதிலாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டினை கட்டும் திட்டத்தை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்கட் ஹப்புசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கருத்துக்களை அவர் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது வெளியிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் இந்த அரசாங்கம் தற்போது செல்லும் பாதை மிகவும் பாரதூரமானது என குறிப்பிட்டார். மேலும் இராணுவத்தினரை புறக்கணிக்கும் செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சமீபத்தில் நடைபெற்று முடிந்த சுதந்திர தின நிகழ்வுகளில் இராணுவத்தினரின் தியாகங்கள் உரிய முறையில் பேசப்படவில்லை என்றும் ஹெக்கட் ஹப்புசாமி தெரிவித்தார். அதேவேளை இந்திய கடற்தொழிலாளர்களால் எமது நாட்டின் கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என குற்றம் சாட்டிய அவர் இது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். குறித்த பிரதேசங்களுக்கு நேரில் சென்று நிலைமையை பார்வையிட்டீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இவ்வாறான செயற்பாடுகள் பாரதூரமானவை என குறிப்பிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அரசாங்கம் இந்த விடயங்களில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகம், ஜனநாயகம் மற்றும் பொருளாதார சுபீட்சம் குறித்து பேச முடியாத எதிர்க்கட்சியில் உள்ள சிலரின் ஒரே கோஷமாக இன்று இனவாதம் மாறியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வடக்கிலோ அல்லது தெற்கிலோ இனவாதம் மீண்டும் தலை தூக்குவதற்கு எவ்விதமான இடமும் வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி வலியுறுத்தினார். எமது நாட்டின் மிகப்பெரிய பலம் ஒற்றுமை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டின் உண்மையான வலிமை மக்கள் ஒன்று சேரும் இடத்திலேயே இருக்கிறது என்றும் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே நாட்டை உறுதியாகவும் வலுவாகவும் கட்டியெழுப்ப முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த காலத்தின் பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு புதிய உலக சூழலுக்கு பொருத்தமான பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி மேற்கொண்ட விடயங்களை தெரிவித்துள்ளார்.
தமிழீழ விடுதலை புலிகள் கடற்புலிகள் அமைப்பின் தலைவர் சோசையின் மனைவி இறுதி யுத்தத்தின் போது 2 பிள்ளைகளுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் நடந்த சம்பவங்களை கடற்படை கமாண்டோ மலித் லசந்த வெளிப்படுத்தியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் கருத்து தெரிவித்த அவர், இந்த சம்பவம் இறுதி யுத்தத்தின் போது மே மாதம் 13ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி அளவில் இடம்பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது முல்லைத்தீவு கடற்பகுதியில் டோரா ரக கடற்படை யுத்த கப்பலில் இருந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். இரவு நேரத்தில் கப்பலில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கருவி ஊடாக கண்காணித்துக் கொண்டிருந்த போது கடலில் ஒரு கருப்பு புள்ளி போன்று ஒரு சிறிய படகு வருவதை அவதானித்ததாகவும் அவர் கூறினார். அந்த காட்சி தெளிவாக தெரியாத காரணத்தால் தன்னுடன் இருந்த கடற்படை அதிகாரியையும் அழைத்து உறுதிப்படுத்தியதாகவும், அந்த நேரத்தில் சிறிய படகுகளை பயன்படுத்தி தற்கொலை தாக்குதல்கள் நடத்தப்பட்ட அனுபவம் இருந்ததால் அது தற்கொலை படகாக இருக்கலாம் என சந்தேகித்து தாக்குதல் நடத்த தயாரானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த படகு கரையிலிருந்து கடலின் உள்பகுதி நோக்கி நகர்ந்ததாகவும், தாம் அந்த படகுக்கு சமாந்தரமாக பயணித்ததோடு மேலும் ஒரு கடற்படை படகையும் வரவழைத்ததாகவும் அவர் கூறினார். பின்னர் அந்த படகில் அருகில் சென்று தாக்குதல் மேற்கொண்டதாகவும், இதன்போது அந்த படகின் வேகம் அதிகரிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இது தற்கொலை படகு என்ற சந்தேகத்தின் காரணமாக மிக அருகில் செல்லாமல் இருந்ததாகவும், ஒரு கட்டத்தில் அந்த படகின் இயந்திரம் செயலிழந்து நின்றுவிட்டதாகவும் அவர் விளக்கியுள்ளார். இதன் பின்னர் மிகவும் அருகில் சென்று ஒளி விளக்கை பயன்படுத்தி பார்த்தபோது ஒரு பெண்ணும் 2 பிள்ளைகளும் இருப்பதை கண்டதாகவும், மேலும் சிலரும் அந்த படகில் இருந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டாம் என உத்தரவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த நேரத்தில் படகை ஓட்டி வந்த நபர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாகவும், பின்னர் அந்த சிறிய கடற்படை கப்பல்களில் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அச்சமயம் தமக்கு அவர்கள் யார் என்பது தெரியவில்லை என்றும், சாதாரணமாக தப்பி செல்லும் பொதுமக்கள் என மட்டுமே நினைத்ததாகவும் தெரிவித்தார். பின்னர் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்ட பின்னரே 2 பிள்ளைகளுடன் இருந்த அந்த பெண் சூசையின் மனைவி சத்யாதேவி என்பது தெரிய வந்ததாகவும் அவர் கூறினார். அதன் பின்னர் தாம் அவருடன் உரையாடியதாகவும், அவர்களுக்கு சிங்களம் தெரியாத காரணத்தால் கடற்படையின் பெண் அதிகாரி ஒருவரின் உதவியுடன் உரையாடியதாகவும் மலித் லசந்த தெரிவித்தார். இந்தியா வழியாக லண்டனில் இருக்கும் உறவினர்களிடம் செல்லும் நோக்கிலேயே அவர் கடல் வழியாக பயணித்திருந்தது தெரிய வந்ததாகவும் கூறினார். மேலும் தனது 2 பிள்ளைகளின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் சூசை தன்னை வெளியேறுமாறு வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்ததாக மலித் லசந்த கூறினார். வெளியேறும் சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் மனைவி பொட்டம்மான் மற்றும் சூசையும் அங்கு இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். பிரபாகரனின் மனைவியையும் தன்னுடன் வருமாறு கேட்டபோது அவர் மறுத்ததாகவும், பின்னர் சூசையையும் அழைத்த போது அவரும் வர மறுத்ததாகவும் அவர் கூறினார். மேலும் தனக்கு 3 பிள்ளைகள் இருந்ததாகவும், அவர்களில் ஒருவர் யுத்தத்தின் போது நீரில் மூழ்கி உயிரிழந்ததன் காரணமாக மீதமுள்ள பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலேயே தாம் வெளியேறியதாக அந்த பெண் தெரிவித்ததாகவும் மலித் லசந்த தனது செவ்வியில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடையை நீக்க கோரி திமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தொடர்பான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு 1991ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்திருந்தது. அதன் பின்னர் இந்த தடை அவ்வப்போது இந்திய அரசால் நீக்கப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நீக்கப்பட்ட இந்த தடை பின்னர் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நீடிக்கப்பட்டது. மேலும் 2012ஆம் ஆண்டில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும் சட்டவிரோத அமைப்பாக அறிவிக்கப்பட்டது. இந்த உத்தரவை UAPA தீர்ப்பாயம் பின்னர் உறுதி செய்தது. இதனை எதிர்த்து தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்கு மேன்முறையீடு செய்து வைகோ 2013ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருந்தார். இந்த வழக்கு நேற்று நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் மும்மினேனி சுதீர்குமார் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழு முன் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி மேலதிக நேரம் தேவை என கூறி விசாரணையை ஒத்திவைக்க கோரிக்கை விடுத்தார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் குழு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது.
வத்தளை பகுதியில் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி சட்டவிரோதமாக மருந்து மாத்திரைகள் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் சுமார் 744,500 மருந்து மாத்திரைகள் ஏற்றி சென்ற ஒரு லொரியுடன் 2 சந்தேக நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். வடமேற்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் விஜய, மேற்கு கடற்படை கட்டளையின் ரங்கல மற்றும் கெமுனு ஆகிய கப்பல்கள் வத்தளை போலீஸ் நிலையத்துடன் இணைந்து வத்தளை பகுதியில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமான குறித்த லொரி கண்காணிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 744,500 மருந்து மாத்திரைகள், லொரி மற்றும் அதில் பயணித்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 28 முதல் 32 வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் அவர்கள் கைப்பட்டி மற்றும் கோழைக்கணை பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கைப்பற்றப்பட்ட மருந்து மாத்திரைகள் மற்றும் லொரி ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வத்தளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் லாப் சமையல் எரிவாயு விலைகள் திருத்தப்பட்டுள்ளன. அதன்படி 12.5 கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 80 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை திருத்தத்தின் அடிப்படையில் இதுவரை 4,250 ரூபாவாக இருந்த 12.5 கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4,330 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையும் 32 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1,742 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு சம்பள உயர்வு நடைமுறைக்கு வரும் வரை வேறு எவ்வித கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். கண்டியில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, அரசு சேவையில் அடிப்படை சம்பள உயர்வே மிகவும் முக்கியமானது என அரசாங்கம் கருதியதாக குறிப்பிட்டார். அந்த அடிப்படை சம்பள உயர்வுக்காக மட்டும் 2025ஆம் ஆண்டில் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதேபோன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே மேலும் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாகவும் 2027ஆம் ஆண்டில் அடுத்த கட்டமாக இன்னும் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார். இதன் மூலம் 2027ஆம் ஆண்டை அடையும் போது அரசு சேவையின் சம்பள உயர்வுக்காக மட்டுமே அரசாங்கம் ஏற்கும் மொத்த செலவு 33 கோடி ரூபாவாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு ஏற்கனவே சம்பள உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிலர் மீண்டும் பல்வேறு கொடுப்பனவுகளை அதிகரிக்க கோருவதை தாம் காண்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். ஆனால் அவ்வாறு கொடுப்பனவுகளை அதிகரிப்பது தற்போது சாத்தியமில்லை என்றும் 2027ஆம் ஆண்டில் 3வது கட்ட சம்பள உயர்வு வழங்கப்பட்ட பின்னர் அது அரசின் வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை ஆராய்ந்த பின்பே ஏனைய கொடுப்பனவுகள் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எனவே யார் எவ்விதமான ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டாலும் அல்லது வீதிகளில் இறங்கினாலும் 2027ஆம் ஆண்டு அடுத்த சம்பள உயர்வு வரும் வரை அரசு ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டமூலத்தின் எந்தவொரு ஏற்பாடும் அரசியலமைப்பிற்கு முரணானது அல்ல என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த சட்டமூலம் அரசியலமைப்புக்கு முரணானதாக அமையாததன் காரணமாக அதனை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறான ஓய்வூதிய சலுகைகளை வழங்குவது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் அடிப்படை நோக்கமாக இருக்கவில்லை என்றும் உயர் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் தற்போதில் நடைமுறையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய சட்டம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டிற்கு ஒரு விதிவிலக்காகவும் காணப்படுவதாகவும் புதிய சட்டம் மூலம் அந்த விதிவிலக்கை நீக்கி சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் நோக்குடன் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் விளக்கியுள்ளது. இந்த சட்டம் மூலம் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களின் போது தற்போதைய அரசாங்கத்திற்கு மக்கள் வழங்கிய தெளிவான ஆணையின் அடிப்படையிலேயே முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய முறைமையை நீக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலித்த பின்னரே
உயர் நீதிமன்றம் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 121 முதலாம் உறுப்புரையின் கீழ் இந்த சட்டம் மூலம் உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனுடன் தொடர்பான நீதிமன்றத்தின் வியாக்கியானம் ரகசியமாக சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய குறித்த வியாக்கியானம் தொடர்பான அறிவிப்பு இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த சட்டம் மூலம் நடைமுறைக்கு வரும் திகதியிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகள் முழுமையாக நிறுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.